வத்த குழம்புக்கு தேவையான பொருட்கள்: கொத்தரங்காய் வத்தல், கத்திரிக்காய் வத்தல், பாவக்காய் வத்தல் 3 கலந்த வத்தல். இது 2 பச்சை மிளகா, தாளிக்க 1/2 ஸ்பூன் கடுகு, 1/2 ஸ்பூன் வெந்தயம், 2 பூண்டு, கருவேப்பிலை சிறிதளவு, வெங்காயம் 150 கிராம் சின்ன வெங்காயம், தக்காளி 1 பழம் தக்காளி, தேவையான அளவு உப்பு, நல்லெண்ணெய் 100 மில்லி, 50 கிராம் புளி தண்ணீரில் ஊற வச்சது, 100 கிராம் குழம்பு பொடி. குழம்பு பொடி வந்து மிளகாய், மல்லி, ஜீரகம், கடுகு, வெந்தயம் எல்லாம், கடலைப்பருப்பு, துவரம்பருப்பு எல்லாம் வறுத்து அரைச்ச பொடி. கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி, எண்ணெய் காஞ்ச பிறகு வத்தல், கத்திரிக்காய் வத்தல், பாவக்காய் வத்தல், கொத்தரங்காய் வத்தல் 3ஐயும் கொஞ்சம் நல்லா வறுத்துடணும். நல்லா பொரிஞ்சு வர மாதிரி, கருகு விடாமல் பொரிஞ்சு வர்ற மாதிரி வறுத்துடணும். வத்தல் வீட்லேயும் போட்டுக்கலாம், கடையிலையும் விற்பாங்க. கிராம் கணக்கில் எது வேணால் வாங்கிக்கலாம். வீட்டில் போட்டால் நல்லாயிருக்கும், மண் இல்லாமல் இருக்கும். ரொம்ப கருகக்கூடாது. அப்படியே இந்த மாதிரி பொன்னிறமாக வந்துடணும். அப்படியே எடுத்து தட்டில் வச்சிடணும். முதல்ல நல்லெண்ணெய் ஊற்றிக்கணும். தேவையானதை ஊற்றிக்கலாம். 1 மில்லி சொல்லியிருக்கேன், ஊற்றிக்கலாம். நல்லா எண்ணெய் காயட்டும். எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சு. அது கடுகு, வெந்தயம் 2ஐயும் பொரி விட்டுறணும். வெந்தயம் பொரிஞ்ச பிறகு பூண்டை முதல்ல போட்டுடணும். பூண்டு நல்லா செவக்கணும். லைட்டாக ப்ரௌன் கலர் வந்த பிறகு, லைட்டாக ப்ரௌன் கலர் வந்துருச்சு. அதுக்கடுத்து சின்ன வெங்காயத்தை போட்டுடணும். அடுத்தது பச்சை மிளகா, அடுத்தது கருவேப்பிலை. எல்லாத்தையும் நல்லா செவக்க வதங்கணும். சிம்மில் வச்சு நல்லா வதக்கிக்கலாம். வதக்கும்போது கொஞ்சோண்டு உப்பு போட்டிங்கன்னா வெங்காயம் சீக்கிரமாக நல்லா வதங்கிடும். கொஞ்சமாக உப்பு போட்டுக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. ஒரு தக்காளி பழம் அப்படியே போட்டுறது. தக்காளி நல்லா வதங்கிடுச்சு. அதுக்கு பின்னாடி குழம்பு பொடி தேவையானதை போட்டுக்கலாம். ஒரு 75 கிராம் போட்டிருக்கேன். கொஞ்சம் 4 பேர் சாப்பிட்லாம். கொஞ்சம் நல்லா வதங்கின பிறகு புளி தண்ணி ஊற்றிடணும். தண்ணி தேவையானது நல்லா கொதிக்கணும், வேகணும் அந்த வத்தல். அதனால புளி தண்ணி ஊற்றிடணும். ரொம்ப புளிப்பாகவும் இருக்கக்கூடாது. உப்பு தேவையானது போட்டுக்கலாம். முதல்ல போட்டிருக்கேன், கொஞ்சமாக போட்டுக்கோங்க. உப்பு பார்த்துக்கிட்டு உப்பு போட்டுக்கோங்க. இன்னும் கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கலாம். கொஞ்சம் நேரம் நல்லா வேகணும்ல, கொஞ்சம் தண்ணி ஊற்றி நல்லா கொதிக்கட்டும். குழம்பு நல்லா கொதிக்குது. அதுக்கு முன்னாடியே வறுத்து வச்ச வத்தல் எல்லாத்தையும் உள்ளே போட்டுடணும். நல்லா கிண்டி விட்டு நல்லா சிம்மில் ஒரு 10 நிமிஷம் வச்சிடணும். நல்லா மூடி போட்டு ஒரு 10 நிமிஷம் கொதிக்கட்டும். ம் 10 நிமிஷம் ஆயிடுச்சு. வெந்து நல்லா வந்துருச்சு. இந்த மாதிரி வெந்து வரணும் குழம்பு கெட்டியாக. இவ்வளோதான், நல்லா கெட்டியாகிடுச்சு. காய் நல்லா வெந்துருச்சு. பின்னாடி கொஞ்சோண்டு மண்ணில் இருந்தால் போட்டுக்கலாம், இல்லைன்னா வேண்டாம். அவ்வளோதாங்க. இல்லை மாங்காய் வத்தல், கொத்தரங்காய் வத்தல், மணத்தக்காளி வத்தல் எல்லா வத்தலும் போடலாம். வெண்டைக்காய் வத்தல் போடலாம். குழம்பு ஒரு வாரத்துக்கு சூடு பண்ணி 1 வாரம் கூட யூஸ் பண்ணிக்கலாம். நல்லாயிருக்கும். ஒன்றும் கெட்டெல்லாம் போகாது. ஃப்ரிட்ஜில் வைக்க வேண்டியதில்லை. சும்மா சூடு பண்ணி டெய்லி சூடு பண்ணி வச்சுட்டு சாப்பிட்டோன்னு நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கு.